ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் எனக்கு வந்து நிறைய பேர் மிரட்டுறாங்க, எனக்கு வந்து தியேட்டர் ஓனர்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. யார் மிரட்டுறாங்கன்றதை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அப்படி இல்லை, ஒரு பொதுத்தளத்தில் வந்து அது வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை கேட்டால் ஒரு மக்கள் தலைவரை வந்து நீங்கள் போகிற போக்கில் வந்துருக்குன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு இலைமறை காய்மறைவாக நீங்கள் விமர்சனம் வந்து கடந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் நடந்திருக்குமா. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நடக்குது. எம்ஜிஆருக்கு எதிராக முத்துவை தயார் பண்ணார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்புலாம் இருந்தது, ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு, எம்ஜிஆரோட எதிர்ப்புலாம் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து முத்து வந்து ஷைன் ஆகலை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா ஜெய்சங்கர் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்தார். அப்போது ஜெய்சங்கருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தொடர்புன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தபோது அங்கே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது ஜெய்சங்கருக்கும் எம்ஜிஆருக்கும். அப்போ வந்து எனக்கு கேட்டால் கலைஞர் வந்து என்ன செஞ்சார் கேட்டால் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் எடுத்து வச்சார். ஆனால் படம் வந்து சுத்தமாக ஃப்ளாப் ஆச்சு, அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஒரு தேட்டரில் கூட வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடவே இல்லை. அப்படியான ஒரு காலகட்டம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியல் காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவரை